விஜய் வந்து அறிக்கை கொடுத்தாலே அவரை டார்கெட் பண்ற மாதிரி உள்ள இருந்தே பேசுறீங்க அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. எல்லா அமைச்சரும் கருத்து நீட்டு தேர்வு விவகாரத்தில் அவர் பேசியிருக்காரு. இல்ல நீட்ல தம்பி விஜய் அவர்கள் சொன்னது சரிதானே. நீங்க வந்து பொய் தானே சொன்னீங்க. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து முதலமைச்சர் சொல்கிறார் மாநில அரசால இது செய்ய முடியாது என்று, துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்கிறார் மாநில அரசால் இது செய்ய முடியாது என்று. நான் கேட்கிறேன், செய்ய முடியாதுன்னு இன்னைக்கு தெரியாது, முதல்ல தெரியும். அப்படி என்றால் முதலமைச்சர் முதல் கையெழுத்து நீட்டை நீக்குவோம் என்று ஏன் சொன்னார்கள்? உதயநிதி நாங்கள் 1 லட்சம் 1 கோடி கையெழுத்து வாங்கி ஜனாதிபதியிட்ட கொடுப்போன்னு ஏன் சொன்னார்? இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. அண்ணன் திருமாவளவன் இது மத்திய அரசு கையில் இருக்கிறது என்று சொல்வது கூட தப்பு தான். இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. அக்கா நளினி சிதம்பரத்தில் கேட்டால் இன்னும் விவரமா தெரியும். அதனால செய்ய முடியாததை செய்வோம் என்று பொய்யுரை உரைத்து மக்களை நம்ப வைத்தது எவ்வளவு பெரிய அவநம்பிக்கை, நம்பிக்கை துரோகம் என்பதை நாம் எடுத்து சொல்லியே ஆக வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல, ஏன் மோடி ஒன்றும் செய்ய முடியாது? இது வந்து செய்யக்கூடியது உச்ச நீதிமன்றம். எல்லா மாநிலங்களும் இதை ஒத்துக்கொள்ளும் பொழுது தமிழகத்தில் மட்டும் ஏன் ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள் என்பதுதான். ஏன் நீங்க பொய் சொன்னீர்கள் என்பதுதான். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை இல்லை, அது மட்டும் இல்ல, மருத்துவர் என்ற முறையில் சொல்றேன், சாமானிய மக்கள் கூட அவர்கள் பயிற்சி பெறுவது கூட கிடையாது. நான் கேட்கிறேன், தமிழக அரசு உடனே தடுக்க வேண்டும் என்றால் பயிற்சி நிறுவனங்களை நீங்க தடுங்க. மக்கள் தானாகவே படித்து நீட்டில் பல குழந்தைகள் தேர்வு பெற்றிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. அவர்களை என்னால் அறிமுகம் கூட செய்ய முடியும். அதனால சாமானியர்களுக்கான ஒரு திட்டத்தை வேண்டாம் என்று சொல்வது திமுகவின் பழக்கமாக இருக்கிறது என்பது எனது கருத்து.